Hi guys, welcome to our channel. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்விக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபுல்லாக ஓட்ட போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேலஞ்ச் வீடியோ ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். இன்றைக்கி வந்து டே பார்த்தீங்கன்னா வெனஸ்டே டு சண்டே. நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோங்கிறது நான் சொல்ல போகிறேன். இவ்வளோ தான் டார்கெட்டுன்னு வச்சு ஏர்ன் பண்ணுற போகிறது இல்லை. அதனால் இன்றைக்கி வந்து டே ஒன்னோட ப்ராஃபிட் வந்து எப்பவும் போல் எண்ட் ஆஃப் த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன் எப்போவுமே. இப்போ பார்த்திங்கன்னா நான் செகண்ட் ஆர்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு போய் கொடுக்க போய்கிட்டு இருக்கேன். ஆனால் மினிமம் இவ்வளோ டார்கெட் வச்சு ஏர்ன் பண்ணலாம் நான் ஐடியா யோசிச்சுட்டு இருக்கேன். மேபி அதை அச்சீவ் பண்ண முடியலன்னா ஒரு மாதிரியாக இருக்குமேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து அமௌண்ட் எதுவுமே இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலை. பெட்ரோல் செலவு, சாப்பாடு செலவு எல்லாம் போக நம்ம கைக்கு எவ்வளோ வருது 5 days ஃபுல்லாக ஓட்டினா, அதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஆர்டர் உங்களுக்கு நான் செகண்ட் ஆர்டர் கொண்டு போய் கொடுக்க போய்கிட்டு இருக்கேன். கொடுக்க போயிட்டு உங்களுக்கு அடுத்து நான் கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் இன்னும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி காய்ஸ், வாங்க நான் இந்த ஆர்டர் கொடுத்துட்டு நான் அடுத்து உங்களுக்கு நான் எப்படின்னு காமிக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா 28 rupees கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆர்டர் நம்ம பிக் பண்ணிட்டோம். அந்த ஆர்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டெலிவரி பண்ண போய்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஏன் பைக் சவுண்டே கேட்க மாட்டேங்கி, என் வாய்ஸ் மட்டும்தான் கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேமராவில் என்ன இஷ்யூன்னு தெரியலை. ஆக்சுவலாக பேசின சவுண்டு எதுவுமே கேட்கலை. இப்போ நான் தனியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குன்னு திரும்ப மாதிரியும் எடிட் பண்ணும்போது ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. நல்லா ஃபுல்லாக மீனிங்ஃபுல்லாக பேசி வச்சுருப்பேன். பட்டு ஒன்றும் அந்த டயத்தில் நான் செக் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். அதனால் மைக்கில் இப்போ என்ன இஷ்யூன்னு தெரியலை எனக்கு. அதனால் நான் எப்படியே விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன இஷ்யூன்னு பார்த்துட்டு நான் அடுத்து உங்களுக்கு நான் போக கண்டினியூ பண்ணுறேன். நானும் ஃபுல் டே உட்காந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். பட் என்னன்னு தெரியலை. ஆனால் இது ஒரு சேலஞ்ச் வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த 5 days நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன்னு எண்ட் ஆஃப் த சண்டேனா மண்டே மார்னிங் இல்லை டு ஈவினிங் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அப்போது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம தேர்ட் ஆர்டர் தான் கொடுக்க போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படியே பாட்டு கேட்டு அப்படியே ஃப்ரைட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் ஆர்டர் வந்து கொடுக்க போய்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை கொடுத்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு ஈவினிங் ஒரு 2 o'clock இல்லை 3 o'clock கிட்ட கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 3 o'clock கிட்ட இருக்கும். நம்ம டோட்டலாக எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து இப்போ வரைக்கும் ஓட்டியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 15 ஆர்டர்ஸ் கிட்ட கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 385 சம்திங் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருப்போம். ரொம்ப கம்மியாக தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம் 15 ஆர்டர் பார்த்து. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை ஆர்டர் பார்த்தா எவ்வளோ ரூபா கிடைக்குது, இல்லை எது பெஸ்ட்டு, எது விலாக் போடுறது நல்லாயிருக்கும், அந்த மாதிரி இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக வந்திருக்கோம். என்ன சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்ருக்கோம். 45 rupees கிட்ட சாப்பிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நான் உங்களுக்கு வீடியோ போக என்னென்ன எதுன்னு கண்டினியூ பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க போகலாம். காய்ஸ், கரெக்டாக டைம் வந்து எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக நம்ம 24 ஆர்டர்ஸ் கிட்டே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த ப்ரூஃபு ப்ளஸ் எவ்வளோ ஏர்னிங்ஸு எவ்வளோ சாப்பிட்ருப்போம் எல்லாமே வீடியோட எண்டில் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம இந்த சேலஞ்சில் 5 daysக்கு எவ்வளோ என்னால் அதிகபட்சம் ஏர்ன் பண்ண முடியுமோன்னு காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க பார்க்கலாம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்க ஏர்னிங் ப்ரூஃபை பார்க்கலாம். இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 24 ஆர்டர்ஸ் ஓட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா காய்ஸ் 24 ஆர்டர்ஸ் கிட்ட ஓட்டியிருக்கேன். எவ்வளோ ஹவர்ஸ் லாகின்ல இருந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 11 hours 35 minutes லாகின்ல இருந்திருக்கோம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 836 ப்ளஸ் வந்து இன்சென்டிவ் 360. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஆட் பண்ணிடுவோமா நம்ம. நான் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ காமிக்கிது, 836 ப்ளஸ் 360 டோட்டலாக இன்றைக்குள்ள ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 1196. இதில் வந்து 210க்கு பெட்ரோல் போட்டிருப்போம். அது போக ஆஃப்டர்நூன் என்ன சாப்பிட்டேன்னா ஒரு வெஜ்ஜு பிரியாணி சாப்பிட்டேன். வெஜ்ஜு பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு 45 rupees. அடுத்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஒன்றுமே சாப்பிடல.
அதுக்கடுத்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டோட அம்மா மீன் குழம்பு செஞ்சு கொடுத்தனால மீன் குழம்பும் ரைஸும் வச்சு சாப்பிட்டேன். டோட்டலாக டே ஒன்னோட ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 941 rupees ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, see you another video. Bye bye.